உங்கள் எதிரே ஒரு குழந்தையாக அவர் இருப்பதாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். Always think that he is before you as your own child. பாக்கியமுள்ள குழந்தை. Oh, a blessed child. அவருக்கு பல பெயர்களை இட்டார்கள். Oh, they gave him many names. 900 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காட்சியை கண்ட ஏசாயா பரவசம் அடைந்தார். Oh, Isaiah, who saw this vision 900 years ago, was thrilled. 5 பேரை கொடுத்தான். He gave 5 names. அதிசயமானவர் என்றான். Wonderful, ஆலோசனை கர்த்தர், Counselor, வல்லமையுள்ள தேவன், a mighty God, நித்திய பிதா, everlasting Father, சமாதான பிரபு, Prince of Peace. மட்டுமல்ல, ஏசாயா 7:14 Isaiah 7:14, இம்மானுவேல் என்றார். they said Emmanuel. அவருக்கு தெய்வம் கொடுத்த பெயர் இயேசு. God gave him a name called Jesus. பாவ நாசகர் என்று அர்த்தம். It means a savior who destroys sin. கிறிஸ்து, Christ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். the anointed one. பாருங்க, அவருக்கு 8 பேர். See, he has been given 8 names. என் மகன் பால் பிறந்த பொழுது When my son Paul was born, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. everybody was thrilled. பால்னு ஒருத்தர் பேர் கொடுத்தாங்க. One man said, let's call him Paul. இன்னொருத்தர் சொன்னா அப்பாதுரைன்னு வைங்கப்பா உங்க தாத்தா பேருன்னு. Another man said, give him Appadurai, his grandfather's name. பாஸ்டர் சொன்னார் அவனுக்கு ஃபெய்த்னு வைக்கணும். விசுவாசத்துல Pastor தான் said பிறந்தான். he should be named as Faith. He was born in faith. எங்க மனைவி சொன்னாங்க எல்லாருக்கும் ஈன்னு ஆரம்பிது, அவனுக்கு எமர்சன் வைங்க. My wife said, everybody's name starts with E, let's call him Emerson. என் பேரு தினகரன். My name is Dinakaran. 5 பேர். He has got 5 names. 5 பேரை தூக்கிட்டு நடக்க முடியாம நடந்தான். He carried 5 names and he could not carry the names. பிஎஸ்சி முடிக்கும் வரைக்கும் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தான். Till he finished BSc, he was a nice boy. பிஎஸ்சி அப்புறம் ஜெய்சிங் பீட்டர்ட்ட போய் ஒரு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்து பேரெல்லாம் தூக்கி போட்டுட்டு பால் தினகரன் வச்சுக்கிட்டான். After he finished his BSc, he went to Brother Jai Singh Peter and he changed all his names and called himself as Paul Dinakaran. இயேசுவாமியை பாருங்க. Look at Jesus. ரொம்ப பொறுமை. Very patient. 8 பேரை தூக்கிக்கிட்டு பேசாம இருந்தார். He carried 8 names and he was quiet. இன்று முதல் பெயரை மாத்திரம் பார்ப்போம். Tonight we will meditate on the first name. அதிசயமானவர். Wonderful. அதிசயமானவர். Wonderful. ஐயா, அவர் எதிலெல்லாம் அதிசயமானவர்? Sir, in what are the ways he is wonderful? சுருக்கமாய் தியானிப்போம். We will meditate on it very shortly. அதிசயங்களை இன்று உங்கள் வாழ்க்கையில அவர் கொண்டு வரும்படி அவரிடம் நாம் கதறுவோம். We will cry out to bring wonderful things into your life tonight. அதிசயமானவர். Wonderful. எதில் அதிசயமானவர்? In what are the ways he is வேதம் wonderful? சொல்லுகிறது. The Bible says. 1 தீமோத்தேயு 3:16 1 Timothy 3:16. இயேசு யார்? Who is Jesus? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God coming down in flesh. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். One who was manifested in flesh. தேவன் எப்படிப்பட்டவர்? How is God? யோபு 5:9, Job 5:9. யோபு 9:10. Job 9:10. அது என்ன சொல்லுகிறது? What does these verses say? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். He is one who does things which are beyond understanding. Amen. அது மட்டுமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரா. One who does wonders which cannot be counted at all. எண்ணி முடியாத அதிசயங்கள். Wonders which cannot be counted at all. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இறங்கி வந்தார். That's why the Son of God, Jesus Christ, came down into this world doing mighty wonderful things. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். His birth was wonderful. அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமானது. His birth was fascinating. மரியாள் என்ற பெண்ணிற்கு தேவ தூதன் தரிசனமானார். An angel of God appeared before Mary. உன் வயிற்றில் உலக ரட்சகர் பிறப்பார் என்றான். The Savior of the world shall come from your womb. அவள் சொன்னாள், எப்படி, எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. She said, how can this happen? I do not know a man. அவன் சொன்னான், தேவனுடைய வல்லமை உன்மேல் வரும். But he said, God's power shall descend upon you. தேவன் ஒரு குழந்தையின் வித்தை உன் கர்ப்பத்தில் வைப்பார். God shall plant a seed in your womb. லூக்கா 1:34-35 அப்படி கூறுகிறது. Luke 1:34-35 says so. அப்படியாகவே இந்த இயேசு அவளுடைய வயிற்றில் உதித்தார். That's how Jesus came through her womb. அவருடைய பிறப்பு அதிசயமானது. His birth is wonderful. ஏசாயா 7:14 Isaiah 7:14 says. ஏசாயா சொன்னான், Isaiah says, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். behold, a virgin shall conceive. அப்படியே அது நடந்தது. And it happened. எனக்கு அருமையானவர்களே, My beloved friends, இதனால் எனக்கு என்ன ஐயா லாபம்? you might say, how does this profit me? 1 யோவான் 3:9 பாருங்கள். 1 John 3:9 says. வேதம் The சொல்லுகிறது, Bible says. இன்று ஒரு மனிதன் Today when a man கிறிஸ்துவினிடம் வரும் பொழுது, comes to the Lord ஐயா Jesus நான் Christ, குடிகாரன், when he says, sir, I am an alcoholic, நான் ஒரு உபச்சாரக்காரன், I am an adulterer, நான் வஞ்சகன், I am a cheat, நான் பொய்யன்,
I am a liar. ஐயா எனக்கு புது வாழ்வு கிடைக்கும். Oh sir, will I get a new life? வேதம் The சொல்லுகிறது, Bible says, தேவனாகிய கர்த்தர் the Lord God பாவம் இல்லாத தன்னுடைய வித்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வைக்கிறார். plants a seed which knows no sin in that man's life. ஒரு வினாடியில் வாழ்க்கை மாறுகிறது. In a moment his life changes completely. மரியாளின் வயிற்றில் ஒரு குழந்தையின் வித்தை வைத்த அதே தேவன் The same God who planted a seed in the womb of Mary இன்று ஒரு ஆன்மீக வித்தை நமக்குள் வைக்கிறார். does the same thing in a spiritual way in our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. That's what changes our life. சற்று முன்பு அன்பு சகோதரன் தங்கச்சன் கோட்டையத்திலிருந்து வந்த தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். Just a few minutes before you heard the testimony of Mr. Thangachan. பொல்லாத மனிதர், Terrible man. எங்கேயாவது அல்லேலியா சொன்னால் உடனே அந்த கூட்டத்தில் சென்று குழப்பம் விளைவிப்பவர். When a group of people say hallelujah, he would get into that group and he would cause confusion. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் ஒரு நொடியில் விட்டார். Every one of his evil habits disappeared in a moment. இயேசு தன்னுடைய வித்தை அவருக்குள் வைத்தார். Jesus planted his seed in him. இன்று உங்களுக்கும் அப்படி செய்வார். He will do the same thing for you tonight. மற்றொரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். I want to remind you about another thing. சில தினங்களுக்கு முன்பு, Some days before, டிசம்பர் 21ஆம் தேதி, on the 21st of December, அந்தமான் தீவில் உள்ள போர்ட் பிளேர் என்ற நகரில் போய் நான் விமானத்தில் இறங்கினேன். I descended at Port Blair in the airplane. அந்தமான் தீவில் உள்ள நகரம் இது. It is a city in the island of Andaman. எல்லாரும் இறங்கி போய்விட்டார். Everybody descended the plane. ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் என்னை பார்க்க தயங்கி நின்றார். But one man stayed back to see me. அவர் சொன்னார், He said, ஐயா நீங்க தானே பிரதர் தினகரன்? Sir, are you not brother Dinakaran? ஐயா நான் ஒரு இந்து. Sir, I'm a Hindu man. எனக்கு குழந்தையே இல்லை. I didn't have child at all. குழந்தை பிறக்கும் என்ற நிச்சயமும் இல்லை. And I didn't have a hope that I would ever have a child. என்னுடைய மனைவி என்னுடைய மாமியாரும் நானும் உங்களை தேடி வந்தோம். But myself, my wife and my mother-in-law came in search of you. நீங்க இருக்கிற இடத்தை கண்டே பிடிக்க முடியல. We couldn't find your place. நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். Oh, I was heartbroken and I left. ஆனா மாமியாரும் மனைவி தேடி உங்களை கண்டுபிடிச்சாங்க. But my wife and my mother-in-law stayed back. ஐயா நீங்க அழுதீங்க. Sir, you cried. அழுது ஜெபம் பண்ணி You அனுப்பிச்சீங்க. cried and prayed and you sent them. இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குய்யா. Praise God, today I have a child. நான் பாக்கியவானா வாழ்றேன் ஐயா. Oh, I'm a blessed person, sir. நகரத்திற்குள் போனேன். I went into the city. அங்குள்ள இயேசு அழைக்கிறார் பத்திரிகையின் எல்லா சந்தாதாரர்களையும் சந்தித்து பேசினேன். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தேன். There I met all the subscribers of the Jesus Calls magazine and prayed for them. ஒரு குடும்பத்தினர் 2 அழகிய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். One family brought 2 small sweet children. அவர்கள் சொன்னார்கள், They said, brother எங்கள் குழந்தையே பிறக்கும் என்ற நிச்சயம் இல்லாம we போச்சு. didn't have hope that we would ever get children. சென்னைக்கு வந்தோம். We came to Madras. எங்களுக்காக அழுது புலம்புனீங்க. You cried and prayed. இயேசு எங்களுக்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்தார். Jesus has given us 2 children. இன்று இரவு பிரியமானவர்களே, Tonight, my beloved brothers and உங்களுடைய sisters, வாழ்க்கையில் அப்படி ஒரு குறை இருக்குமானால், do you have a need, such a need in your life? அதிசயமான விதத்தில் உங்கள் கர்ப்பத்தை தொட ஆயத்தமாயிருக்க. Wonderful God shall do wonderful things in your room tonight. இந்த கூட்டங்கள் ஏதோ உங்களை கூப்பிட்டு நீங்கள் பாவிகள் என்று திட்டி அனுப்புவதற்காக அல்லவே It is not to call you and condemn you as sinners that we have arranged these meetings. நீங்கள் கெட்டவர்கள் என்பது சொல்வதற்கல்ல. Not to declare that you are useless, bad people. நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் என்று சொல்வதற்கல்ல. Not to say you are from another religion and God would not bless you. ஓ இயேசு அதிசயமானவர் என்று சொல்லவே வந்தோம். But we have invited you to tell you God is wonderful. இன்று இரவு இயேசு உங்கள் கர்ப்பத்தை தொட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Tonight we are going to pray that God would touch your room. மனம் கலங்காதிருங்கள். Let not your heart be troubled.